அவர் பாரத மாதா கோயிலுக்கு சிலையும் கோயிலும் அமைக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு நடைபயணம் வைத்தார். இந்த நடைபயணங்களை சென்னையிலே தொடங்கி வைக்கும் போது ஐயா வீரமணி அவர்களைப் போல முக்கிய தலைவர்களையும் அழைத்த போது என்னையும் அழைத்திருந்தார் தொடங்கி வைப்பதற்கு. அவர் தன்னைத்தானே வரித்துக் கொண்டு இந்த 92 வயது வரையிலும் தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் பனை மரங்களை பாதுகாப்பதற்காகவும் தூய்மையான அரசியல் நிலவுவதற்காகவும் இடையறாது தொண்டாற்றினார். எந்த இலக்கிய கூட்டங்களிலும் பார்வையாளராக முதல் வரிசையிலே வந்து அமர்ந்து மற்ற உரைவிச்சாளர்கள் பேசுவதை கேட்பார், கேட்டு பாராட்ட வேண்டியதை பாராட்டுவார். இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் 100 ஆண்டு கடந்து அவர் வாழ்வார் என்று நானெல்லாம் எதிர்பார்த்தேன். ஆனால் பேரிடியாக இந்த செய்தி பொழுது புலர்ந்தவுடன் அண்ணன் குமரியனந்தன் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்ற செய்தி என்னை மிகவும் அதிர்ச்சியுற செய்தது. எல்லோருக்கும் அவர் நண்பர், யாருக்கும் பகைவர். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவரை பாராட்டுவார்கள், போற்றுவார்கள். நாடாளுமன்றத்திலே தமிழிலே கேள்வி தொடுக்க வேண்டும் என்ற உரிமை போரை தொடங்கி அதிலே வெற்றியும் கண்டார். நாடாளுமன்றத்திலே தமிழிலே கேள்வி கேட்கலாம் என்ற அந்த உரிமையையும் அவர்தான் பிரச்சனையாக்கி அதை நிலைப்படுத்தியதனால் இன்றைக்கு தமிழிலும் கேள்வி கேட்க முடிகிறது. இந்த சாதனைகள் எல்லாம் அண்ணன் குமரியனுடைய வரலாற்றில் மறைக்க முடியாத, காலத்தால் அழியாத பெரிய தியாக உணர்வோடு செய்யப்பட்ட சாதனை செயல்களாகும். அண்ணன் குமரியனந்தன் தமிழர்கள் நெஞ்சில் வாழ்கிறார், உலகுவாழ் தமிழர்கள் நெஞ்சில் வாழ்கிறார், இலக்கிய விற்பனர்களுடைய நெஞ்சிலே வாழ்கிறார். அவர் மகள், அவரால் வார்ப்பிக்கப்பட்ட தமிழிசை அவர்கள் இன்னொரு இயக்கத்திலே இன்றைக்கு முக்கிய தலைமை பொறுப்பிலே இருந்தாலும் இவர் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு செய்ய வேண்டிய தியாகங்களை செய்தவர். அந்த காங்கிரஸ் எல்லை கோடுகளை தாண்டாமலே இதுவரை எல்லோருக்கும் பொதுவானவராகவும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு தலைவராகவும் இருந்து பாடுபட்டிருக்கிறார். அண்ணன் குமரியனந்தன் அவர்களுடைய புகழ் விண்ணிருக்கும் வரை மண்ணிருக்கும் வரை, அந்த குமரி கடல் இருக்கிற வரை நிலைத்திருக்கும். அவர் புகழ் வாழ்க என்று சொல்லி என்னுடைய வீர வணக்க உரையை, மறுமலர்ச்சி திமுக கழகத்தினுடைய இரங்கல் உரையை இங்கே தெரிவிக்கிறேன்.